இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செலிபிரிட்டி சன் டிவியில் ரொம்ப ஃபேமஸாக டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க டிஆர்பியில் நம்பர் 1ல் இருக்கிற கயல் சீரியலோட ஹீரோயினான கயலை பற்றி தான். இவங்களை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்களோட உண்மையான பெயர் சைத்ரா லதா ரெட்டி. இவங்களோட அப்பா பெயர் சந்திரா ரெட்டி, அம்மா பெயர் சாரதா ரெட்டி, அக்கா ஸ்ரீலதா. இவங்க பெங்களூர்ல 1995 ஜூலை மாதம் 23 பிறக்கிறாங்க. தன்னோட பள்ளி படிப்பை பெங்களூர்ல தான் பண்றாங்க. கல்லூரி படிப்பையும் அங்கே தான் பண்றாங்க. பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது சம்மந்தமாகவே ஒரு ஐடி ஃபீல்டில் நம்ம போயிடலாம். ஏன்னா பெங்களூரில் அதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ சேலரியும் அதிகமாக கிடைக்கும், நம்ம அதில் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. அவங்க அம்மா அப்பாவுமே அப்படி தான். ஏன்னா அவங்க அக்கா ஃபேஷன் டிசைனிங் அந்த லைனில் போயிட்டனால இவங்க கண்டிப்பாக ஒரு பெரிய சேலரி அப்படி பேக்கேஜில் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க அம்மா அப்பாவுமே இவங்க ஐடி ஃபீல்டுக்குள்ளே போயிடுவாங்க அப்படின்னு தான் யோசிச்சாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து இவங்களோட ஆசை எல்லாமே மாடலிங், ஆக்டிங் அப்படின்ற மாதிரி இருந்தது. தமிழ், கன்னடா இதில் எப்படியாவது நம்ம நடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது. கன்னடத்தில் அவனு மாதே ஸ்ரவணி அப்படிங்கிற ஒரு சீரியலில் நடித்தாங்க. லீட் ரோல் தான் ஸ்ரவணி அப்படிங்கிற ரோல். 2014 நடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த இது 2016 வரைக்கும் அந்த சீரியல் டெலிகாஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே, நம்ம கன்னடத்தில் நடிச்சிட்டோம், தமிழ்லையும் நம்ம சைட் பை சைட் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா பெங்களூர்ன்றனால தமிழும் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. தமிழ் சீரியலில் இருக்கிறவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுறாங்க. ஸோ தமிழுக்கு போனால் கண்டிப்பாக நம்ம நல்லாவே ஃபேமஸ் ஆயிடலாம் அப்படிங்கிறது அவங்களோட ஆசையாகவே இருந்திருக்கு. சான்ஸ் ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாங்க. 2016 வருஷம் அந்த சீரியல் முடித்த உடனே கல்யாணம் முதல் காதல் வரை சீரியலில் பிரியா ரோலில் நடித்த ஹீரோயின் பிரியா பவானி சங்கர் ஆக்டிங் சான்ஸ் கிடச்சதுனால, படத்தில் சான்ஸ் கிடச்சதுனால அந்த சீரியல் விட்டு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்போது இந்த கேரக்டருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாரை கொண்டு வரலாம் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது பிரியா பவானி சங்கரே அப்படியே ரிசம்பிள் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டராக நம்ம சைத்ரா இருந்திருக்கிறாங்க. ஸோ சைத்ராவை அந்த ரோலுக்காக, பிரியாங்கிற ரோலுக்கு நடிக்க வச்சுருக்காங்க. அதில் அவங்க அந்தளவுக்கு ஃபேமஸ் ஆகலை. ஏன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ரோலு ஸ்டார்டிங்கில் யாருக்கும் அவ்வளோவா, ஏன்னா பிரியா பவானி சங்கரை பார்த்த இடத்துல இவங்களை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருந்திருக்கு. லேட்டரான அவங்களுக்கு ஓகே அப்படின்ற அந்த கேரக்டரில் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஸோ இதை வச்சு 2017 யாரடி நீ மோகினி அப்படின்னு ஜீ தமிழில் உள்ள ஒரு பேய் நாடகத்தில் இவங்களுக்கு நெகட்டிவ் ரோல் நடிக்கிற வாய்ப்பு கிடைக்கிது. ஸ்வேதா அப்படிங்கிற ரோலில் நடிக்கிறாங்க. இந்த ஸ்வேதா ரோல் என்ன நெகட்டிவ் ரோலோ, ஸோ அந்த நெகட்டிவாகவே மக்கள்கிட்ட போய் அவங்க ரிஜிஸ்டர் ஆனாங்க. இந்த மாதிரி இல்லாமல் பண்ணுவாங்க, ஒரு வில்லினா இந்த மாதிரி இல்லாமல் பண்ண முடியும், முத்தரசனை இவ்வளோ பாடுபடுத்த முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு வித்தியாசமாக அவங்க நடிச்சிருப்பாங்க. எப்படி கேரக்டர் கொடுத்தாலும் நான் நடிப்பேன், அது எவ்வளோ தூரம் இதாக இருந்தால் பற்றி அது எனக்கு கவலை இல்லை, எனக்கு கொடுத்துருக்கிறது நெகட்டிவ் ரோல், யார் என்ன சொன்னாலும் அதை நான் நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் அவங்க இருந்தாங்க. நிறைய பேட் கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஏன்னா நீங்கள் ஹீரோயினை எதுக்கு இப்படி நெகட்டிவ் ரோல் செலக்ட் பண்ணிங்கன்னு நிறையா பேர் திட்டியிருக்காங்க. ஏன்னா கல்யாணம் முதல் காதல் வரை சீரியலில் ரொம்ப சாஃப்டான ஒரு பொண்ணாக பார்த்துட்டு இதில் நெகட்டிவ் ரோல் பார்க்குறதுக்கு மக்களுக்கும் பெருசாக இது இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் அதையே மக்கள் ரசிக்க ஆரம்பித்தாங்க. நெகட்டிவ் ரோலில் ஸ்வேதாங்கிற அந்த ரோலை ஏற்றுக்கிற ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் 2019 தெலுங்கில் சுபத்ரா பரிணாயம் அப்படிங்கிற ஒரு நாடகத்தில் சுபத்ராங்கிற ரோலும் பண்ணாங்க. அந்த சீரியலும் நல்லாவே போச்சு. 2021 தான் சன் டிவியிலேருந்து
கயல் சீரியலில் நடிக்கிற வாய்ப்பு கிட்டத்தட்ட யாரடி நீ மோகினி வந்து ரொம்ப வருஷமாக ஓடி அது முடிகிற ஸ்டேஜ். அப்போ தான் சன் டிவியிலேருந்து இவங்களுக்கு ஒரு ஆஃபர் கிடைக்கிது, நீங்கள் வந்து லீட் ரோல் பண்ணுறீங்களா, இந்த மாதிரி கயல் அப்படின்ற ஒரு சீரியல் எடுக்கிறதா இருக்கும், அதில் கயல்விழி முத்துவேல் அப்படிங்கிற ஹீரோயின் ரோல் நீங்கள் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து 2020 அக்டோபரில் தான் இவங்களுக்கு வந்து ராகேஷ் அமலா அப்படிங்கிறவங்களோட என்கேஜ்மெண்ட் ஆகுது. அவர் வந்து ஒரு ஃபிலிம் மேக்கர், சினிமாட்டோகிராஃபரும் கூட. அவர் வந்து ஹைதராபாத்து. ஸோ அவங்க அப்பாவே ஃபஸ்ட்டு அவரை வந்து ஹைதராபாத்தில் தான் மீட் பண்ணுறாரு. இவங்க ஒரு 6 months வந்து நல்லா ஃப்ரெண்ட்ஸாக பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்குள்ள ஓகே நம்ம கல்யாணம் பண்ணால் நம்மளோட லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு 2 பேருமே யோசிச்சு அவங்க வந்து அவங்க அப்பாவை மீட் பண்ணி எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி ஃபைனலாக அவங்க அப்பாவும் ஓகே பண்ணி இவங்களோட கல்யாணம் நவம்பர் 11 2020 வந்து நடந்து முடியுது. அதுக்கப்புறம் தான் அவங்க கயல் சீரியல் ஓகே பண்ணுறாங்க. கயல் சீரியலில் வந்து இப்போ வரைக்குமே ரொம்பவே சூப்பராக நடிச்சிட்ருக்காங்க. இவங்களுக்கு அந்த கல்யாணம் எப்போ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரீசண்டாக இப்போ 1 monthக்கு முன்னாடி தான் அந்த கல்யாண எபிசோடே வந்து டெலிகாஸ்ட் ஆச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொண்டு வந்து தான் கல்யாணத்தையே பண்ணி வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 2022 தல அஜித்தோடு சேர்ந்து வலிமை மூவியில் வந்து இவங்க நடிச்சிருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக நடிச்சிருப்பாங்க லதா அப்படிங்கிற ரோலு. அது மட்டும் இல்லாமல் விஷமக்காரன் அப்படிங்கிற படத்தில் தரஞ்சனி அப்படிங்கிற ஒரு லீட் ரோல்லையுமே வந்து இவங்க நடிச்சிருப்பாங்க. இந்த 2 படமுமே வந்து வலிமை மூவி நல்லா போச்சு. விஷமக்காரன் வந்து ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் பெருசாக தெரியல அப்படின்னாலும் இவங்களோட கேரக்டரில் இவங்க வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக பண்ணியிருப்பாங்க. இவங்களோட அக்கா வந்து ஃபேஷன் டிசைனிங் அந்த மாதிரியே இருந்ததுனால அவங்க அக்கா ஸ்ரீலதாவுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு இவங்க வந்து ரீசண்டாக வந்து நிலவரசி அப்படிங்கிற ஒரு பொட்டிக் வந்து அவங்களுக்கு ஆரம்பித்து கொடுக்குறாங்க. 2 பேரும் ஷேர் பண்ணி தான் வந்து அதை ஆரம்பிக்கிறாங்க. நிறைய சாரீஸ் கலெக்ஷன்ஸ் அப்புறம் விதவிதமான விஷயங்கள் வந்து அந்த பெங்களூரில் அந்த நிலவரசி அப்படிங்கிற கடையில் வந்து நிறையவே கிடைக்கிது. அதுக்கான ஆட்ஸ் எல்லாமே இவங்களே பார்த்துக்கிறாங்க. இவங்களும் இவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துமே அதுக்கு ஆடு கொடுத்துட்றாங்க. 2023 மாயத்தோட்டா அப்படிங்கிற ஒரு வெப் சீரீஸ் கிட்டத்தட்ட 6 எபிசோடு தான் அது. ஹங்கம்மா நெட்வொர்க்கில் வந்து அது டெலிகாஸ்ட் ஆச்சு. அதில் மாயா அப்படின்னு நடித்தாங்க. ஜூன் மந்தில் வந்து கிளாஸ் காரை வந்து அவங்க ஹோல் ஃபேமிலியே சேர்ந்து அவங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து இவங்களுக்கு ஃபேமிலி தான் எல்லாம் அப்படின்னு தெரிஞ்சு அவங்க ஃபேமிலியே டோட்டலாக வர வச்சு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த காரை வந்து ப்ரெசன்ட் பண்ணுறாரு. இவங்களும் ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சன் டிவியில் நடந்த டாப்பு குக்கு டூப்பு குக்குலையுமே இவங்க வந்து 2nd ரன்னரப் ஆகுறாங்க. ஏப்ரல் 12 போரூர் மெட்ரோ ஸ்டேஷன் போடுறதுல வந்து இவங்க காருக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகுது. லேசாக தான் இந்த சிமெண்ட்டு இதெல்லாம் வந்து மேலே இருந்து கீழே விழுகுது. ஸோ எப்படி இதே இடத்துல வந்து வேறு பைக்கோ யாரோ போயிருந்தால் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டையும் அவங்க போட்டிருக்காங்க. இதே மாதிரி பல செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொந்தமாக தொழில் தொடங்கணும்னு ஆசையா? ஆனால் முதலீடு நினச்சி கவலையாக இருக்கா? கவலை விடுங்க. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி இப்போ உங்களை ஒரு வெற்றிகரமான பிஸ்னஸ் மேனாக மாற்ற ரெடியாக இருக்கும். முக்கிய அம்சங்கள் என்னென்னா, பாக்குமட்டை தட்டு தயாரிப்பு தொழில் ரொம்ப சிம்பிள், ஆனால் லாபம் அதிகம். நாங்களே லோனும் அரேஞ்ச் பண்ணி தரோம். இதில் ஸ்பெஷல் என்னென்னா 25% 35% வரைக்கும் மானியமும் கிடைக்கும். உயர்தர மிஷின்ஸ் மற்றும் தரமான ரா மெட்டீரியல்ஸ் வருஷம் முழுக்க நாங்களே சப்ளை பண்ணிடுவோம். நீங்கள் தயாரிக்கிற தட்டுக்களை நாங்களே நேரடியாக வாங்கிக்கிறோம். வாழ்க்கையில் ஜெயிக்க இதுதான் சரியான நேரம். உடனே கால் பண்ணுங்க. தொடர்புக்கு 8015983336. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி, உங்கள் முன்னேற்றத்திற்கு எங்களது கரம்.